ஒரு மனிதனை பிள்ளைங்களை நல்லா உயர்த்தி போவதற்கு வேண்டிய வழிகள்லாம் செய்வீங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு பாடமாகவும் இருப்பீங்க. படித்தது கம்மியாக இருந்தாலும் அவங்கள பதவி போக்க அளவுக்கு நீங்கள் அவங்கள படிக்க வைப்பீங்க. அவ்வளோ திறமை வாய்ந்த ராசி தான் அந்த ராசி. ஏன்னு கேட்டால் அங்கே ஒரு பிரபஞ்சத்துக்கே அங்கே தான் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன அதிர்ஷ்டம்? அதுதான் ஒரு புதையில் இருக்கும் பகுதி. அந்த புதையில் தான் வெளிப்படையாக சொல்லப்போனால் திருப்பதி வெங்கடாஜலபதியோட அனுகிரகமும், அதே உங்களுடைய பயணம் கால்நடையாக சென்று அந்த கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய திரு ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகளை தரிசிக்கின்ற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது. அந்த நேரத்தில் இந்த குளூரில் எழுந்து உங்களுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தி, உங்கள் சரீரத்தை சுத்தப்படுத்தி, உங்களுடைய ஞானத்தை சுத்தப்படுத்தி நீங்கள் பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று சொன்னார்கள் என்றால் சும்மா இல்லை. அந்த காலில் என்ன நடக்குது, என்ன நடந்தது, எப்படி போனேன், எப்படி வந்தேன்னு தெரியாது. ஆனால் அதை தொடர்ந்து கடைபிடித்தால் உங்களுக்கு வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும்.